வணக்கம். திமுகவுக்கு எதிராக தாவேகாவுக்கு ஆதரவாக செயல்படும் காங்கிரஸ் புல்லுருவிகள், ஸ்டாலினை வெறுப்பேற்றும் துரோகிகள், இதை பத்தி தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் நம்ம அடுத்தடுத்த காணொலிகளை போட முடியும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்ப காணொலிக்கு வாங்க. இப்ப சமீபத்துல இந்த கரூர் எபிசோடுக்கு பிறகு 41 பேர் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா அதை பற்றி இந்த காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் சரியான அளவு கண்டனம் தெரிவிக்கல. அது அந்த நிகழ்வுக்கு விஜயை பொறுப்பாக்கி எந்த அறிக்கையும் வரல அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே சமயம் திரைமறைவுல ஒரு ஒரு துரோக வேலை காங்கிரஸ் குழுக்களால் முன்னெடுக்கப்படுகிறது. அதாவது திமுகவிற்கு எதிராக தாவேகாவிற்கு ஆதரவாக சில எம்பிக்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில உள்ள சிட்டிங் எம்பிஸ்ல சில பேர்லாம் சேர்ந்து ராகுல் காந்தியை தவறாக வழி நடத்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்திக்கு தவறான தகவல்களை கொடுத்து ராகுல விஜயோட பேச வச்சிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப ராகுல் விஜயோட பேசுறதுக்கு முன்னாடி ஸ்டாலினை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட பேசினாரா இல்ல நேரடியாவே பேசிட்டாராங்கிறது அது ஒரு இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவலா தான் இருக்கு. அது எப்படியா இருந்தாலும் ராகுல் காந்தி ஸ்டாலினை கணக்குல எடுக்காம நேரடியா விஜய்கிட்ட பேசியிருந்தாருன்னா அது தவறு தான். அது இவங்க தவறா வழி நடத்தி அதை அவங்க உடனே கேட்டு அதை உணர்ச்சி வசப்பட்டு ராகுல் அப்படி ஒண்ணு பேசினார்னா ராகுலுமே இந்த துரோகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் மக்கள் மத்தியில வந்துருங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு வருவோம். இது நடந்து இதுவரையிலும் காங்கிரஸ் ஒரு தெளிவான ஒரு கண்டனத்தை இன்னும் தெரிவிக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்கள் மத்தியில, எம்பிக்கள் மத்தியில தாவேகாவுக்கு இருக்கிற ஒரு ஆதரவு நிலை தான். அவங்க ஏதாவது இந்த எபிசோட பயன்படுத்தி இவரை விஜயை திட்டாம எப்படியாவது அவர் பாஜகவுக்கு போகாம காங்கிரஸுக்கு கூட்டணிக்கு அவரை வர வைக்கணுங்கிறதுனுடைய ஒரு நோக்கம் சில எம்பிக்களுக்கு இருந்திருக்கு. குறிப்பாக சில எம்பிக்கள் யாருன்னா, நம்ம மாணிக்கம் தாக்கூர், சசிகாந்த் செந்தில் மற்றும் ஜோதிமணி, கார்த்தி சிதம்பரம், இவங்களுக்கு எல்லாமே நேரடியா நம்ம பேரே சொல்லிவிடும். ஏன்னா இவங்க பேர்ல தான் இந்த வதந்தி உலா வருதுங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த எம்பிக்கெல்லாம் என்ன ஒரு ஐடியா வச்சிருக்காங்கன்னா, இவங்களுக்கு நன்றியே கிடையாது சுத்தமா. இவங்க திமுக தொண்டர்கள் உழைக்கலைன்னா, திமுகவினுடைய உழைப்பு இல்லைன்னா இவங்கெல்லாம் எம்பி ஆயிருக்க முடியாது. இவங்கெல்லாம் லோக்கலா தனியா நின்னாங்கன்னா இவங்களுக்கு 10 ஓட்டு கூட விடாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இவங்க ஜெயிச்ச பிறகு இவங்களுக்கு ஒரு அந்த நன்றி மறந்து துரோகத்தினுடைய ஒரு வாரிசுகளா இவங்க வளர்ந்துட்டு தான் மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். இப்ப நம்ம இதை ஏன் இப்படி சொல்றோம்னா, இப்ப இந்த சிபிஐ வழக்கு டெல்லிக்கு போனதுல அங்க வக்கீல்கள் அப்பாயின்ட் பண்ணதுல கார்த்தி சிதம்பரத்தினுடைய ரோல் நேரடியா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் கோபால் சுப்பிரமணியம், அரிமா சுந்தரம், இன்னும் சேஷாதிரி மாதிரியான மிகப்பெரிய வக்கீல்கள் எல்லாம் கார்த்தி சிதம்பரம் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிறது நியூஸ் திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஸ்டாலினுக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் ரொம்ப வருத்தப்பட்டதாகவும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆனதாகவும் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றன. ஆக இப்ப இந்த மாதிரியான இந்த திமுகவினுடைய அந்த ஓட்டுல ஜெயிச்சுட்டு திமுகவுக்கு எதிராகவே செயல்படுற ஒரு நன்றி கட்டத்தான இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை. இது எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்குங்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் ஜெயலலிதா காலத்துலயும் இதே இந்த நன்றி இல்லாத்தானம் தொடர்ந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். ஆக இப்ப இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, அதாவது இந்த கரூர் எபிசோட விஜயை குற்றப்படுத்தாதன் மூலமாக, விஜயை நேரடியா பொறுப்பாக்காம அவரது எப்படியாவது தப்புவிப்பதன் மூலமாக காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில சில எம்பிஸ் எல்லாம் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த நேரத்தை பயன்படுத்தி தாவேகாவும் காங்கிரஸும் ஒரு உடன்பாடு ஏற்பட்டுச்சுன்னா கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இன்னும் பாண்டிச்சேரி இங்க எல்லாமே நம்ம கட்சியை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். அதன் மூலம் நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு இது ஒரு அரிய வாய்ப்புங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு ராங்கான அட்வைஸை ராகுல் காந்திக்கு கேசி வேணுகோபால் மூலமாக கொண்டு போயிருக்காங்க. இதுல இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த எம்பிக்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு. ஏன்னா இவங்க ஜெயிச்சு வந்த பிறகு பாத்தீங்கன்னா இவங்க நன்றி கட்டத்தனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மக்கள்கிட்ட போறது கிடையாது, தொகுதியில போய் எந்த வேலையும் செய்யறது கிடையாது, அவங்களோட தொடர்பே கிடையாது. ஆனா அங்க ஏதாவது சிஎம்மோட நிகழ்ச்சி இல்ல மற்ற திமுக நிகழ்ச்சியில ஒரு மந்திரி யாராவது வராங்கன்னா அங்க மட்டும் போய் மேடையில உட்காந்துவாங்க. இவங்க எல்லாமே அங்க அப்படி நடிப்பாங்க, அதாவது ஆதரவு இருக்கிற மாதிரி. அப்புறம் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கேசி வேணுகோபால் மூலமாக இன்னும் சில பேருடைய மூலமாக ராகுல் காந்திய பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. அதாவது திமுக நம்ம வெளியே வரலாம், நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் சோனியா காந்திக்கும் ஒரு விஷயம் தெளிவா தெரியணும். இங்க திமுகவினுடைய உதவி இல்லாமல், திமுகவினுடைய சப்போர்ட் இல்லாமல் காங்கிரஸ் ஒரு இடத்த கூட ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிரதமரா வரணும்னு முதல் குரல் கொடுத்ததே ஸ்டாலின் தான் அப்படிங்கிறத இந்த காங்கிரசினுடைய மேலிட தலைவர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த லோக்கல் தலைவர்களை பத்தி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்க எப்போதுமே நந்தி கட்டத்தனமா இருப்பாங்க. ஏன்னா கோஷ்டி பூசலாலே நாசமா போன ஒரு கட்சி இந்தியாவில இருக்குன்னா அது காங்கிரஸ் தான். அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் 1000
தொண்டர்கள் இருக்காங்கன்னா 1500 லீடர்கள் இருப்பாங்க காங்கிரஸ். ஸோ இந்த ஒரு லீடருக்கு பின்னாடி ஒரு கோஷ்டி இருக்கும். அதனால கோஷ்டிகள் அதிகமா இருக்கும், உறுப்பினர்கள் கம்மியா இருக்கும்ட்டு காங்கிரஸை பத்தி அப்பயே வந்து சொல்லிக்குவாங்க. அரசியல் விமர்சகர்களே பேசுறதெல்லாம் உண்டு. ஸோ அதனுடைய நீட்டிப்பாக தான் இப்ப இவங்களுடைய பிஹேவியர் எல்லாம் இப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஆக இந்த புல்லுருவித்தனம் செய்வதற்கு இவர்களுக்கு யார் தைரியம் கொடுத்தாங்க? இல்ல விஜய் வந்து இன்னும் ஒரு அன்டெஸ்டட் லீடரு, இன்னும் ஒரு எலெக்ஷனில் இன்னும் ஒரு ஓட்டு நிரூபிக்காத ஒரு மனிதனை நம்பி, ஒரு தற்கொலையை நம்பி இவங்க எல்லாமே வந்து காங்கிரஸ் மேலிடத்துக்கே விபதி அடிச்சிருக்காங்கன்னா இவங்க இவ்வளவு கேவடியா இருப்பாங்கன்னு பாருங்க. அவ்வளவு கேடித்தனம் பண்றாங்க இவங்க எல்லாமே வந்து. மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்து நினைச்சதை பேசுறது, கார்த்தி சிதம்பரம்னா அந்த பண்ணையார்த்தனத்துல இருந்து வெளியே வர்றது கிடையாது. இன்னும் அவருடைய பாப்புலாரிட்டியில ஜெயிச்ச மாதிரி அவர் பேசிக்கிறது. ஜோதிமணி கேட்கவே வேண்டாம். ஜோதிமணிக்கு வந்து பாப்புலாரிட்டி மட்டும்தான், தான் எப்படியாவது காங்கிரஸ் கட்சி தலைவராக வேணும். அதே மாதிரி சசிகாந்த் செந்திலும் வந்து செல்வப்பிரதிக்கு மேல உள்ள எரிச்சல்ல அவர் ஒரு கோஷ்டியை உருவாக்கிட்டு இருக்காருங்கிறத பாக்குறோம். ஆக இப்ப இவங்க எல்லாமே வந்து இந்த புல்லுருவித்தனம் பண்ணுகிற இந்த காங்கிரஸ் லீடர்களுடைய யோகிதை என்னன்னா, தனியா நின்னா ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது அப்படிங்கிறது இவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். சரி, இப்படி இருந்தும் இவங்க வந்து எதுக்கு வந்து விஜய்க்கு இவங்க காவடி தூக்குறாங்க? இவங்களுக்கு அவனுடைய நோக்கம் என்னன்னா, இவங்க மனசுல இப்ப என்ன ஒரு ஆசை வந்திருக்குன்னா, இப்போ விஜய்க்கு பயங்கர சப்போர்ட் இருக்க மாதிரியும் அந்த சப்போர்ட்டும் காங்கிரஸ் சப்போர்ட்டும் கொண்டு சேர்ந்துச்சுன்னா திமுக ஆல்டர்னேட்டிவா வந்து காங்கிரஸ் அங்க கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரியல. கிரவுண்ட் ரியாலிட்டி அல்லது கள நிலவரம் என்று சொல்ல கொடுக்குற களத்துல என்ன மாதிரியான அரசியல் இருக்குங்கிறது இவங்களுக்கு எந்த ஒரு அறிவும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கிறோம். இதையும் வந்து ராகுல் காந்தி நம்பினார்னா, சோனியா காந்தி நம்பினாங்கன்னா, பிரியங்கா காந்தி நம்பினாங்கன்னா அதை விட காங்கிரஸுக்கு பெரிய இழப்பு வேற எங்கேயுமே இருக்க முடியாது. ஏன்னா கள யதார்த்தத்தை அவங்க வேற ஒரு சோர்ஸ் மூலம் இங்க செக் பண்ணணும். இந்த எம்பிகள் எல்லாம் சொல்றாங்கன்னா இவங்க சொல்றதுல ஏதாவது நியாயம் இருக்கா, ஏதாவது உண்மை இருக்கா அப்படிங்கிறத அவங்க தான் வந்து பார்க்கணும். அதை வெரிஃபை பண்ணிட்டு அவங்க பண்ணணும். அவங்க நேரடி எதுவாக இருந்தாலும் ஸ்டாலினோட தான் அவங்க தொடர்பு கொள்ளணும். ஸோ இப்ப இவங்க புல்லுரிவு தனத்தால இப்ப இவங்க என்ன பண்ணிட்டு வராங்கன்னா, திமுக தொண்டர்களையும் திமுக தலைவரையும் வெறுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். இவங்களுடைய இந்த துரோக செயல்பாடுகளால் திமுக மேலிடம் ரொம்ப கடுப்புல இருக்கு. தொண்டர்கள் அதை விட மிகப்பெரிய கடுப்புல இருக்காங்க. இவங்க பண்ற இந்த சல்லித்தனம் அல்லது வந்து இந்த இல்லாலங்கடி வேலைகளால வந்து ரொம்ப எரிச்சல் அடைஞ்சிருக்கவங்க திமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களும் திமுக தலைவர்களும் திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலினும் தான் வந்து இதால வந்து ரொம்ப கடுப்பாயிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அவங்க நினைச்ச திமுக கூட்டணியில இருந்து வந்து காங்கிரஸை தூக்கி எறிஞ்சாங்கன்னு வைங்க, பெரிய லாஸ் வந்து திமுகவுக்கு கிடையாது. திமுகவுக்கு ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். காங்கிரஸுக்கு தான் இது லாஸ்ங்கிறத வந்து இந்த காங்கிரஸ் தொண்டர்களும் சரி, இந்த காங்கிரஸ் தலைவர்களும் சரி இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் இந்த மாதிரியான ஒரு துரோகத்துல இருந்து, இந்த புல்லுரித்தனத்துல இருந்து இவங்களால வெளியே வர முடியும். சரி, இப்ப இவ்வளவு தூரம் இவங்க வந்து விஜய்க்கு வக்காலத்து வாங்குறாங்களே, அதான் இதுல வந்து இன்னொருத்தரும் சொல்ல குறிப்பிட மறந்துட்டார், திருச்சி வேலுசாமி. அவருமே அந்த மாதிரி ஒரு அஜெண்டாவில தான் திரிகிறாருங்கிறத பாக்குறோம். ஆக இப்ப இவங்க எல்லாமே வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறந்துட்டாங்க. விஜய் வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணப்படாத தலைவர்ங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, விஜய்க்குரிய இந்த பேஸ் வந்து எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்குதா இல்ல வெறும் இளைஞர்கிட்ட மத்தியில் மட்டும் இருக்குதாங்கிறதையும் இவங்க உணர்ந்த படா இல்லை. புள்ளி விவரமா இவங்க எதுவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவும் எடுக்கல. இது எல்லாமே இல்லாத போது வெறும் வந்து ரசிகர்கள் வந்து அதிகமா அவருக்கு கூட்டம் கூடுறாங்க, அதை வச்சு அவங்க வந்து பேசுறாங்க, அந்த அணில் தனம்லாம் பண்றாங்கிறத அந்த ஓவரால் அந்த வெளியில நடக்கிற அந்த செயல்பாடுகளை வச்சு அதை நம்பி இவங்க வந்து தாவக கூட போனாங்கன்னா மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கின கதையா தான் முடியும் அப்படிங்கிறது இந்த தலைவர்கள் உணரணும். தலைவர்களை விட வந்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி உணரணும். சும்மா கேசி வேணுகோபாலுடைய பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டுலாம் வந்து இல்ல வந்து இங்க ஒரு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் யாராவது இருக்காங்கன்னு சொல்லி அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நம்பி இவங்க வந்து காரியத்துல இறங்கினாங்கன்னா காங்கிரஸ் கட்சி அட்ரஸ் இல்லாம போயிடும். திமுக தொண்டர்களுடைய விருப்பையும் திமுக தலைவர் ஸ்டாலினோட விருப்பையும் இவங்க சம்பாதிச்சாங்கன்னா அது அடுத்த தேர்தலில் பிரதிபலிக்குங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அடுத்த தேர்தலை பொறுத்தவரையும் முடிஞ்ச வரையிலும் இந்த மாதிரி புல்லுரித்தனம் பண்ணுகிற இந்த ஜோதிமணி, மாணிக்கம் தாக்கூர், கார்த்தி சிதம்பரம், சசிகாந்த் செந்தில் இவங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுக்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லதா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்த அமர்வுல வேற ஒரு இடத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.